பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல பாண்டியன் இருந்துட்டு ஏற்கனவே என் மேல நிறைய பழி விழுந்துடுச்சு. ஏன்னா பாண்டியன் வந்து அவங்க பிள்ளைங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டான். மச்சான அடிமையா மட்டும்தான் நடத்திட்டு இருந்தான். அதனால தான் மச்சான் தனியா கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி இருக்கிறவங்க எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அடுத்தது ஒரு பையன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இப்ப மருமக வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படாத. ஏற்கனவே வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அது கூட சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா உனக்கு பிரச்சனை? குழந்தை இல்லாமல் போனது தானே, விடு. இந்த குழந்தை இல்லைன்னா அடுத்த குழந்தை அது நல்லபடியாக பிறக்கும்டா. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. அந்த கோவத்தை மயில் மேலே திணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பா அது இல்லைப்பா விஷயம், உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல. இந்த விஷயத்த சொல்ல வரும்போதெல்லாம் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அதனால என்னால் எதுவுமே யார்கிட்டையுமே சொல்லவே முடியல. ஆனால் இதுக்கு மேலே என்னால் மறைச்சு வைக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரவேல் சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே என்னடா ஆச்சு, முகமே சரியில்லை, இப்படி அழுந்துட்டு இருக்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்துதான் மயில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுப்பா. அந்த குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம். பொய் சொல்லிதான்ப்பா எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்காங்க. மயிலுக்கு வயசு அதிகம்பா. அது மட்டும் இல்லை, அவள் டிகிரி எல்லாம் முடிக்கல, வெறும் +2 மட்டும்தானே சொல்றாங்க, அதோட முடிச்சிருக்கா.